மது போதையில் பீகார் இளைஞர்கள் செய்த அட்டகாசம். போதை தலைக்கேறியதால் பலியான உயிர். வாடகை வீட்டில் தங்கியிருந்து தறிக்கூடத்திற்கு வேலைக்கு சென்ற பீகார் இளைஞர்கள் மது போதையில் சத்தம் போட்டு விளையாடியதால் தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்து கொலை செய்த இளைஞர்கள். அன்று இரவு வீட்டுக்குள் நடந்தது என்ன? குற்றவாளிகள் எப்படி கைது செய்யப்பட்டார்கள்? பார்க்கலாம். வீடுகளை கட்டி வாடகைக்கு விடும் உரிமையாளர்கள் வாடகைக்கு வருபவர்களிடம் பல்வேறு கட்டுப்பாடுகளை போடுவது உண்டு. அதாவது 10 மணிக்கு மேல் லைட் எரியக்கூடாது, அந்த நேரத்தில் வெளியேயும் செல்லக்கூடாது, நான்வெஜ் சமைக்க கூடாது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், வெளிநபர்களை ஒரு நாளுக்கு மேல் தங்க வைக்க கூடாது, டிவி சவுண்ட் அதிகமாக வைக்கக்கூடாது உள்ளிட்ட பல கண்டிஷன்களை போட்டு வீட்டையே காலி செய்யும் அளவிற்கு வீட்டின் உரிமையாளர்கள் செய்யும் அட்ராசிட்டி ஏராளம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வீட்டில் குடியிருந்தவர்களிடம் கண்டிஷன் போட்டு உரிமையாளர் உயிரை விட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இளம்பிள்ளை அருகே கே நகரை சேர்ந்தவர் கோவிந்தராஜ். சொந்தமாக தறிக்கூடம் வைத்து தொழில் செய்து வரும் அவர் வீட்டை வாடகைக்கு விட்டும் வருகிறார். இவருக்கு சொந்தமான வீட்டில் பீகாரை சேர்ந்த 5 இளைஞர்களை வாடகைக்கு வைத்துள்ளார். இந்த பீகார் இளைஞர்கள் அருகில் உள்ள தறிக்கூடத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். சம்பவத்தன்று பீகார் இளைஞர்கள் மது போதையில் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தனர். இரவு நேரத்தில் இளைஞர்களின் சத்தம் தொல்லையை ஏற்படுத்தியதால், ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒழுங்காக லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுக்கும்படி கூறியுள்ளார். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தகராறு உண்டது. அப்போது இளைஞர்கள் வீட்டின் உரிமையாளர் கோவிந்தராஜிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பின்னர் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. கோவிந்தராஜை 5 இளைஞர்களும் சேர்ந்து சரமாரியாக தாக்கி கீழே தள்ளி இருக்கின்றனர். கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்த கோவிந்தராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது சிகிச்சை பலனின்றி கோவிந்தராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து வீட்டின் உரிமையாளரை அடித்து கொலை செய்த வடமாநில இளைஞர்கள் ராஜேந்திரகுமார், அஜய் பின், சங்கர் பின், லவ்குமார், குந்தன்குமார் என 5 பேரையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் போலீசார் அடைத்துள்ளனர். வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் மது போதையில் சத்தம் போட்டதை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை 5 இளைஞர்கள் அடித்து கொன்ற சம்பவம் இளம்பிள்ளை பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.